அதனால அதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரல. அதான் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த பிரஸ் மீட் மூலமா என் குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் நான் சொல்றது இதுதான். துளசி தான் என் மனைவி. வாழ்நாள் முழுக்க அவங்க மட்டும்தான் என் மனைவி. அதை யாராலையும் மாத்த நம்பவே முடியல. எவ்வளவு நல்லவ மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லார்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தான். ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. விடுமா, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்குவோம். இனி இந்த பிரச்சனையை பத்தி நம்ம வீட்ல யாரும் பேச வேண்டாம். மாமா, அந்த பாபு கிட்ட பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் மாமா. பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். போச்சு, எல்லாமே போச்சு. நடக்காது. இனி இவ வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது. எல்லாத்தையும் முடிச்சிட்டா. டேய், ஏன்டா இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்க? காதும் காதும் வெச்ச மாதிரி பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த அவன் ஊரையே கூட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான். இனி எந்த மாப்பிளையும் உங்க பொண்ணை கட்ட வரமாட்டான். ஐயோ, கடைசி வரைக்கும் இவ இந்த வீட்டுல தான் இருக்க போறா. ரகு, இருங்க, நீங்க டிவியை பாருங்க. பாருங்க, 20 வருஷமா நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம். எங்களுக்கு என்னைக்குமே இதுதான் சொந்த ஊரு. என்னோட மனைவி சிட்டிங் எம்எல்ஏ முனுசாமி சாரோட பொண்ணு திவ்யா இல்ல. என் மனைவி பேரு துளசி. என் வாழ்நாள் முழுக்க அவங்க மட்டும்தான் என் மனைவி. இதை யாராலையும் மாத்தவே முடியாது. எனக்கும் திவ்யாவுக்கும் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்காது. ஐயோ, என்ன மாமா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இங்க பாரு, அவன் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தி நடு ரோட்ல நிறுத்தணும்னு முடிவோட இருக்கான். அவங்க வீட்டு போன நம்ம கேசவன் காதலிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால, அதுக்கு பழி வாங்கறதுக்காக கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் அவன். அப்பா, இதை இதோட விட்டா சரியா வராது. இப்பவே இவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். டேய் கேசவா, என்னடா அமைதியா நிக்கிற? ஓ, உன் மச்சான், அதனால அவனை கேள்வி கேட்க முடியாதுன்னு யோசிக்கிற. அவன் கூட சண்டை போட்டா உன் உறவு விட்டு போயிடும் நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. அப்புறம் ஏன்டா அமைதியா இருக்க? அன்னைக்கு இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு அப்பா கேட்டார்ல, இன்னைக்கு நாம காட்டுறோம். அப்படியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி அப்பா, வெற்றி அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா?
அந்த ஏரியால நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாருப்பா. என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இது தெரியாம நான் அவனை மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் நம்பிக்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டான்டா அவன். மாமா, வார்த்தைக்கு வார்த்தை உங்க வாரிசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களை இப்படி ஏமாத்தினதா மாமா என்னால தாங்கிக்கவே முடியல. ச்சே, எவ்வளவு கொடுமை இது. நம்ம வீட்ல மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. வீட்ல யாருங்க இருக்கா? யார் இருக்கா உள்ள? வெளியே வாங்க. ஏங்க, யார் இருக்கா உள்ள? வெளியில வாங்க. ஊருக்கு தான் எல்லாரும் பெரிய மனுஷங்க, ஆனா கேவலமான ஆளுங்களா இருக்கீங்க. என்ன காரியம் பண்ணிருக்கான் உங்க பையன்? யோ, என்னைய புள்ள வளர்த்து வச்சிருக்க? வாயா வெளியே. வெளியே வாயானா கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? அட சீக்கிரம் வெளியே வாயா. எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்க? இதுல பொது சேவை வேற பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாள் எம்எல்ஏ வேற, ஊர்ல பெரிய மனுஷன். இந்த ஊர்லயே பெரிய குடும்பம்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உங்க புள்ள என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா? என்னையா புள்ள வளர்த்திருக்கீங்க?